இப்போ இந்த கேள்வி தொடர்ச்சியாக இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்படிப்பட்ட இந்த மாணவர்கள் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இந்த மாணவர்கள் வளர்க்கப்படுறாங்க. இவங்க ஒரு கட்டத்தில் பல விதமான சேர்க்கையினால் பல்வேறு காரணங்களுக்காக இந்த மாதிரி போதை மருந்துங்களுக்கு போதை வஸ்துக்களுக்கு ஆளாகிறதையும் இந்த மாதிரி பால் ரீதியான குற்றச்செயலில் ஈடுபடுறதையும் இன்னும் இந்த எந்த விதமான பொறுப்பு இல்லாமல் எதுலேயுமே ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இல்லாமல் சமூக பொறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு நேரமும் இந்த வலைத்தளத்தில் ஒரே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதையும் வேகமாக மற்றவங்க பாதுகாப்பதை பற்றி கூட கவலைப்படாமல் வேகமாக வாகனங்களை இயக்கி அதை படம் பிடிச்சி சமூக வலைத்தள பதிவிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. கல்லூரி பள்ளிக்கெல்லாம் போனால் சக மாணவர்களை ரேகிங் செய்கிறதையும் அடிதடியில் ஈடுபடுறதை கூட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ உள்ள தலைமுறை தான் அதிகமாக பார்க்க முடியுது. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் ரொம்ப அதிகம் இந்த அளவுக்கு இல்லை. அது ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது. இது மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம்? இவங்களை எப்படி மறுபடியும் பழைய ஒரு நல்வழிக்கு கொண்டு வர்றது எப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது நம்ம 2 விஷயமா இது அணுகலாம். ஒன்று, சமூகம், மற்றவங்க. சமூகம். இப்போ நம்ம ஒரு கலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீடியா இருக்குன்னா மீடியா என்ன சொல்லும், சமூகத்தை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோன்னு. சமூகம் என்ன கேட்கும், மீடியாவை பார்த்தா நாங்கள் இருக்கணும். இப்போ யூஸ்வலாக கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஒரு பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கும், எல்லாம் இருந்தது, கதை இருந்தது, கடைசியில் அல்லவை தேயும் நல்லவை வாழும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மெசேஜ் இருக்கும். அது காலகாலத்துக்கு இருக்கும். ஒரு பழனின்ற ஒரு படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற உறவு அவ்வளோ நல்லா இருக்கும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவின்னு அந்த இது ஒரு இது இருக்கும், பாசமலர். அந்த ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஒரு பாட்டு, அந்த பிணைப்பு இதுவாக இருக்கும். இல்லை பழைய பாடல்கள் எந்த ஒரு கொலகாரனை கூட அந்த கொலகாரன் மாட்டுவான், அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், மாறல் இருக்கும், ஒரு இது நல்லது இருக்குன்ற ஒரு மெசேஜ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ அவருக்கு கொலகாரம் பண்ணால் கூட அடுத்தது அவன் ரெடியாக இருக்கான். கேட்டால் டெக்னாலஜின்றீங்க, கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணுறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி கதை இருந்தது, நடுவில் சதை இருந்தது, இப்போ வதை தான் இருக்குது எல்லாமே. அதாவது ஒரு வன்முறை, அக்ரஷன், அதை பிரதானப்படுத்துகிறாங்க எல்லா இடங்கள்லையும். என்னை பார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா